பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சியில் அமர்த்தினால் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் மாற்றம் கொண்டு வருவோம் என அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தீநகரில் பாமக சார்பில் 2017 ஆட்சி மாற்றம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி ராமதாஸ், பாமக ஆட்சிக்கு வந்தால் ஊழலையும் மதுவையும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அனைவருக்கும் தரமான கட்டணமில்லா கல்வி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக அரசு வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று கூறிய அன்புமணி, 2 திராவிட கட்சிகளும் மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒரு மனிதனுக்கு ஒரு மீனை கொடுத்தால் அந்த மீனை வைத்து அவன் ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனால் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அதை வைத்து தொழிலை வைத்து ஆயுள் முழுவதும் அவன் சாப்பிடுவான். இதுதான் நமக்கு தேவை. மீன் தேவை கிடையாது, அந்த மீன் தொழிலை கற்றுக் கொடுங்கள். மீன் கொடுப்பது இலவசங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு சமம். ஆனால் அந்த மீன் பிடிக்கிற இந்த தொழிலை கற்றுக் கொடுப்பது உங்களுக்கு படிக்க வைத்து வேலை வாய்ப்பை உருவாக்குவது அதற்கு சமம், முன்னேற்றத்திற்கு சமம். இது நிச்சயமா எங்களால் முடியும்.